இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உனக்கு இருக்கிற பிரச்சனையில நீ என்ன ஏன் கவனிக்கிற? பிரச்சனை வரும்போது மனுஷங்க அதை விட முக்கியம் இல்லைங்கய்யா. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இல்லைன்னா மனுஷன் இனமே அழிஞ்சு போயிருமே. நானும் முன்னாடி உங்களை மாதிரி தான். என்ன நீங்க பசியில மயங்கி விழுந்தீங்க, நான் போதையில மயங்கி விழுந்திருக்கேன். என்னடா பண்றாரு? ஒருவேளை மனநலம் பாதிக்கப்பட்டவரா இருப்பானோ? ஓம் திருச்சிற்றம்பலம் சிவாய நம. இவர் கையில எதுவுமே இல்லாம தானே இருந்துச்சு. நீ என் உயிரை காப்பாத்தி இருக்க, அதனால உனக்கு 3 வரம் தரேன். இந்த வரத்தை பயன்படுத்தி 24 மணி நேரத்துக்குள்ள உனக்கு என்ன வேணுமோ அதை நீ பண்ணிக்கலாம். ஆனா ஒவ்வொரு வரம் மூலமா நீ எதை அடையிறியோ அதுக்கு இணையா ஒரு தியாகத்தை நீ செய்யணும். உனக்கு ஒன்று வேணும்னா உன்கிட்ட இருக்கிற வேற ஒன்றை நீ இழக்கணும். அதுதான் இதோட விதி. நெல்லிக்காயை வேணா நான் வச்சுக்கிறேன், ஆனா இந்த வரத்தெல்லாம் நம்புற அளவுக்கு நான் முட்டாள் இல்லை. நீங்க சரியாயிட்டீங்கல்ல, வீட்டை பார்த்து கிளம்புங்க. வீடு கீடு இருக்கா இல்ல பிளாட்ஃபார்ம் தானா? ஒரு வரத்தை வச்சு நம்ம சொத்தெல்லாம் திரும்ப வாங்கிடலாம்டா. டேய் என்னடா ஆச்சு உனக்கு? நான் அது இல்ல பொய்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த வரத்தை வச்சு என்ன பண்ணலாம் ஏது செய்யலாங்கிற வரைக்கும் பிளான் போட்டுக்கிட்டு இருக்க. நீ நிஜமாவே ஃபாரின்ல தான் படிச்சியா இல்ல அங்க படிக்காம சும்மா ஊர் சுத்திட்டு பொய்யா சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்துட்டியா? டேய் என்னடா அப்படி சொல்ற? நான் உண்மையா படிச்சுதான்டா வாங்கிட்டு வந்தேன். பின்ன இதெல்லாம் உருட்டு தம்பி, சும்மா கண்டதையும் நம்பிக்கிட்டு இருக்காது. அந்த நெல்லிக்காய் கையில வந்ததும் உண்மையெல்லாம் புட்டு புட்டு வைக்கிறானே. டேய் ஒருவேளை உண்மையா இருந்தா அது பழிச்சா நல்லதானடா. அத ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்தா நம்ம என்ன குறைஞ்சா போயிட போறோம். இங்க பாரு, இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயத்தெல்லாம் நீ நம்பு, என்ன அதுக்கு பலிகடாக்காத. தயவு செஞ்சு வண்டி எடு, வீட்டுக்கு போ. டேய் அது முட்டாள்தனமோ இல்ல நிஜமோ அதை இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்த்தே ஆகணும். அவ்வளவுதான், நான் சொல்லிட்டேன். டேய் இந்த லாட்டரிலாம் வாழ்க்கையில ஒரு வாட்டி தாண்டா அடிக்கும், மிஸ் பண்ணவே கூடாது. இப்ப நம்ம நேரா வீட்டுக்கு போறோம். மீட்டிங்லாம் ஒண்ணு வேணாம், உட்காரு. சார் மீட்டிங் எல்லாம் வேணாம் இல்ல, அவர் வேண்டான்னு போன் பண்ணி சொல்லிட்டாரு. ஆல்ரெடி டைம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப வேற வழி இல்ல, வீட்டுக்கு தான் போய் ஆகணும். வண்டி எடு, போலாம். போலாமா? தயவு செஞ்சு வண்டி எடு. டைம் என்ன? 3. வழக்கமா 1:30 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுருவோம். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆமா என்ன சமைச்சிருக்க? உனக்கு சாப்பாடு ஒண்ணுதான் கேடாடா. என்ன மாமா இங்க பாருங்க, படம் படம். படம் 1 மணிக்கு மறந்துட்டேனே. அது மாறா, இது ஒரு விபரீதமான கேஸ். நீங்க பேசிட்டு இருங்க, நான் வெளில போயிட்டு வந்துடுறேன். எங்க போற? டேய் எங்க மாட்டி விட்டு எஸ்கேப் ஆக பாக்குறியா? எதுக்கு நம்ம எல்லாம் கூட்டு குடும்பமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? இந்த மாதிரி பிரச்சனை வந்தப்ப சமாளிக்கத்தான். என்ன அடி எனக்கு விழுமே. வீரா. என்ன வீரா? என்ன படம் எத்தனை மணிக்கு? எனக்கு தெரிஞ்சு இப்ப கரெக்டா இன்டர்வல் விட்டுருப்பாங்க. மாட்டி விடுறியா? சாரி வீரா, வர வழியில ஏகப்பட்ட பஞ்சாயத்து, அதான் மறந்துட்டேன். இங்க பாரு, படத்துக்கு மிக்ஸ்டு ரிவ்யூ எல்லாம் வந்திருக்கு. இன்னைக்கு பார்க்க வருது இல்ல, நாளைக்கு பார்ப்போம். நோ 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 நோ, நாளைக்கு என்ன? நாளைக்கு
டுநைட் இன்னைக்கே போறோம். ஒரு மண்ணும் தேவையில்ல. அது எப்படிடா நான் சொல்ற விஷயம் மட்டும் உனக்கு மறக்கும், அந்த நேரத்துல மட்டும் உங்க தலையில வந்து நிறைய வேலை வந்து நின்றும்ல. இதுவே வீட்ல மத்தவங்க சொன்னா கரெக்டா எல்லாத்தையும் ஷார்ப்பா ஞாபகம் வச்சுக்க முடியுதுல. இங்க பாரு, சண்டை போடுறதுன்னா போடலாம், ஆனா இதுல என் மேல எந்த தப்பும் இல்ல. ஆமாமா, தப்பே கிடையாது, உன் மேல தப்பே கிடையாது. நான் தான் தப்பு. உன்னை போய் கூப்பிட்ட பாரு படத்துக்கு போலனா ஏன் தப்பு தான். முடிக்காது. அக்கா பேசாத. மனசு அவெல்லாம் வா, இந்தடா. டேய், சாப்பிட்டியா? இப்ப கேளு. வீரா சமாதானம் ஆகி என்கிட்ட வந்து சாரி கேட்டு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும். டேய், என்ன கேட்ட? ஒண்ணு இல்ல, சமாதானம் ஆகி என்னை வந்து கட்டி பிடிக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். இப்ப வீரா இருக்கிற மூடுக்கு அதெல்லாம் நடக்க சான்ஸே இல்ல. மனசு அவெல்லாம் சார், வாங்க வாங்க. ஹலோ சார், நான் எம்எல்ஏவோட பிஏ குமரேசன் சார். வாங்க சார், இல்ல, இல்ல, உட்காருங்க. இருக்கட்டும் சார். அப்பாவை பார்க்க வந்தீங்களா? உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன். என்னவா? நீங்க தானே மாறன்? ஆமா சார், நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. சித்தர் ஒருத்தர் உங்களை பார்த்தாராமே, உங்களுக்கு வரம் கொடுத்து 3 நெல்லிக்காய் கொடுத்தாராமே, அதை எங்க வச்சிருக்கீங்க? கேமரா எங்க? என்ன என்ன வச்சு பிராங்க் வீடியோ பண்றீங்களா? கேமரா எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? ஐயோ சார், சத்தியமா கேமரா எதுவும் இல்ல சார். நான் நிஜமா தான் கேக்குறேன். எங்களுக்கு அது தேவைப்படுது. நீங்க அதை கொடுக்க முடியுமா? அட ஏங்க நீங்க வேற, அதுதான் ஃப்ராடுங்க. அதெல்லாம் ஒன்றும் பழக்கம் இல்லை. சும்மா இருந்தாலும் ஃபேமஸ் ஆகிறதுக்காக ரோட்ல போயிட்டு இருந்த என்ன கூப்பிட்டு நெல்லிக்காய் கொடுத்தாரு. அதெல்லாம் சாப்பிட்டு வரமெல்லாம் கேட்டு ஒன்றும் ஆகலை.